ஸ்ரீ ரேவா காண்டம் 50ஆம் அத்தியாயம். தானத்திற்கான தகுதி குறித்த விதிகள். இறைவா, எந்த வகையான பிராமணர்கள் வணங்குவதற்கு தகுதியானவர்கள்? குறிப்பாக ஸ்ரார்த்த சடங்குகள், தான சடங்குகள் மற்றும் திருமண விழாவுடன் தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றின் தொடர்பில் எந்த வகையானவர்கள் வணங்குவதற்கு தகுதியற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஸ்ரார்த்தம் மற்றும் பிற சடங்குகள் தொடர்பான நம்பிக்கை தெய்வீக சக்திகளின் தலையீட்டாலோ அல்லது விதியாலோ ஏற்படுகிறதா என்பதை எனக்கு தயவு செய்து தெரியப்படுத்துங்கள். இறைவா, யாருக்கு தானம் வழங்கப்படக்கூடாது? ஈஸ்வரனார் கூறினார், மரத்தால் செய்யப்பட்ட யானை, தோலால் செய்யப்பட்ட மான் மற்றும் வேதங்களை படிக்காத பிராமணன், இந்த மூவரும் பெயரளவில் மட்டுமே அவ்வாறு உள்ளனர். ஒரு அலி பெண்களுக்கு பயனற்றவன், பயனளிக்காதவன் என்பது போல, ஒரு பசு மற்றொரு பசுவிற்கு பயனற்றது என்பது போல, அறிவற்றவனுக்கு செய்யப்படும் தானம் பயனற்றது, புண்ணியமற்றது என்பது போல, ரிக்வேதம் அறிவில்லாத பிராமணனும் பயனற்றவன். வறண்ட நிலத்தில் விதைகளை விதைப்பவன் அதன் பலனை அறுவடை செய்யாதது போல, ரிக் அறிவு இல்லாதவனுக்கு தானம் செய்பவன் எந்த புண்ணியத்தையும் பெறுவதில்லை. பின்வரும் பிராமணர்கள் உரிய பரிசீலனைக்கு பின்னர் எப்போதும் தவிர்க்கப்பட வேண்டும்: நாள்பட்ட நோயாளி, உறுப்பு குறைபாடு உள்ளவர் அல்லது கூடுதல் உறுப்புகளை கொண்டவர், ஒற்றை கண் கொண்டவர், விதவையின் மைந்தன், பிரம்மச்சரிய விரதத்தை மீறுபவர், கருப்பு பற்கள் கொண்டவர், எல்லாவற்றையும் தூய்மையானது தூய்மையற்றது என அனைத்தையும் உட்கொள்பவர், அனைத்தையும் உட்கொள்ளும் பெருந்தீனி கொண்டவர், சூத்திர பெண்ணின் கள்ளக்காதலன், நண்பர்களுக்கு துரோகம் செய்பவர், கோள் சொல்பவர், சோமரசத்தை விற்பவர், மற்றவர்களை நிந்திப்பவர், தந்தை தாய் மற்றும் குருவை கைவிட்டவர், எப்போதும் பிராமணர்களை நிந்திப்பவர் போன்றவை. அரசனே, மந்திரங்களால் புனிதப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு சூத்திரனின் சமைத்த உணவை உட்கொள்ளும் பிராமணன் ஒரு கர்ம சண்டாளன். பிறப்பால் சண்டாளனாக இருப்பவனுக்கு மாறாக செயலால் சண்டாளன். அவனை தொட்டால் நீராட வேண்டும். அவன் தொடுவதற்கு கூட தகுதியற்றவன். கவனமாக விசாரித்த பின்னர் பின்வரும் பிராமணர்களை தவிர்க்க வேண்டும்: குறைபாடுள்ள நகங்களை கொண்டவர், ஒரு சூத்திர பெண்ணுடன் தொடர்பு கொள்பவன், ஒரு திருடன், ஒரு கள்ள பிறவி, பெரும் தானங்களை நம்பி வாழ்பவன் மற்றும் தற்கொலை செய்து கொள்பவன், கூலிக்காக பாடம் கூறுபவன், ஒரு அலி, ஒரு கன்னியை வன்புணர்ச்சி செய்தவன் மற்றும் சபிக்கப்பட்டவன். ஒரு பிராமணன் தானத்தை பெற்று அதை கொண்டு வியாபாரம் செய்தால் அவனுக்கு தானம் செய்யக்கூடாது, அது பயனற்றதாகிவிடும். கல்வியிலும் வேதங்களை முறையாக கற்பதிலும் சிறந்து விளங்கும் பிராமணர்கள் உள்ளனர். அவர்கள் சிறந்த நன்னடத்தையையும் உடையவர்கள். அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தானம் நிலையான பலனை தரும். அரசனே, ஏழைகளுக்கு தானம் செய்வாய், செல்வந்தர்களுக்கு அல்ல. ஒரு மருந்து நோயாளிக்கு நிவாரணம் அளிக்கிறது. நோய் இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் மருந்துகளால் என்ன பயன்? அரசன் உத்தானபாதன் கூறினான், அந்த செயல்முறை என்ன? தீர்த்த சார்த்தம் தொடர்பான சடங்குகள் யாவை? தானம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும்? சங்கரனாரே, இதை எனக்கு தாம் விரிவாக கூற வேண்டும். ஈஸ்வரனார் கூறினார், ஒருவன் தனது புலன்கள் அனைத்தையும் மிகுந்த தூய்மையுடன் கட்டுப்படுத்தி பக்தியுடன் இல்லத்தில் ஸ்ராத்தம் செய்ய வேண்டும். குருவிற்கு உணவளித்த பின்னர் அவரை வலம் வந்து அவர் கிராமத்தின் எல்லையை அடையும் வரை அமைதியாக பின்தொடர்ந்து அவரிடம் விடை பெற வேண்டும். பின்னர் அவர் சூலபேதம் சென்று முறையாக புனித நீராட வேண்டும். ஒரு பக்தன் ஹவ்யம், கவ்யம் முதலியவற்றுடன் 5 புனித தலங்களில் உரிய முறையில் ஸ்ராத்தம் செய்து பின்னர் பால், பாயாசம், தேன் மற்றும் நெய்யுடன் பிண்டங்களை வழங்கினால் பித்ருக்கள் 17 ஆண்டுகளுக்கு திருப்தி அடைகிறார்கள். ஒரு பக்தன் இந்த தீர்த்தத்தில் பச்சரிசி, பத்ர பழங்கள், இன்குத பழங்கள், தேன் மற்றும் நெய்யுடன் ஸ்ராத்தம் செய்தால் அவனும் அதன் பலனை பெறுவான். இதில் சந்தேகமில்லை, ஐயமேதுமில்லை. பிராமணர்களுக்கு விடாமுயற்சியுடன் பாதணிகளை வழங்குபவன் சந்தேகமின்றி குதிரையில் ஏறி ஸ்வர்க்கத்தை அடைவான். படுக்கை, குதிரை மற்றும் குறிப்பாக குடை ஆகியவற்றை வழங்குபவன்
தேவகன்னியர் கூட்டங்களால் சூழப்பட்டு ஆகாய விமானத்தில் அமர்ந்து செல்வான். 7 வகையான தானியங்களுடன் ஒரு சிறந்த இல்லத்தை கொடுப்பவன் என் உலகில் தான் விரும்பியபடி ஒரு பொன்மயமான வீட்டில் வசிப்பான். துணியால் மூடப்பட்டதும் ஒரு கன்றுடன் கூடியதுமான எள் தானம், எள்ளால் செய்யப்பட்ட பசுவின் உருவம் தானம் செய்பவர் அனைத்து உயிரினங்களும் முற்றிலுமாக அழியும் காலம் வரை சுவர்க்கத்தில் வாழ்வார். அரசனே, ஒருவன் தன் சொந்த இல்லத்திலோ காட்டிலோ அல்லது புனித யாத்திரை செல்லும் வழியிலோ நீரும் சமைத்த உணவும் தானம் செய்தால் அவன் ஒருபோதும் யமலோகத்தை காண மாட்டான். அனைத்து வகையான தானங்களையும் செய்ததற்கான புண்ணியத்தை அவன் அடைவான். ஒருவன் நீரை, சமைத்த உணவை மற்றும் அபயத்தை தானமாக வழங்க வேண்டும். சமைத்த சோற்றை தானம் செய்வதை விட சிறந்த தானம் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. ஒரு பக்தன் ஒரு கன்னிகையையோ அல்லது ஒரு காளையையோ தானமாக அளித்தால் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு அவனது இருப்பிடம் இருக்கும். இது வேறு விதமாக இருக்க முடியாது. உத்தானபாதன் கூறினார், இறைவா, நீதிமான்களால் ஒரு கன்னிகையின் தானம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், ஒரு மனைவி எவ்வாறு போஷிக்கப்பட வேண்டும், அதாவது பராமரிக்கப்பட வேண்டும், ஒரு கன்னியின் திருமணச் சடங்கு எவ்வாறு செய்யப்பட வேண்டும். தேவர்களின் தலைவரே, நாயகரே, நான் கேட்க வேண்டியது இன்னும் ஒன்று உள்ளது. ஒரு கன்னியை யாருக்கு கொடுக்க கூடாது? இறைவா, அவள் யாருக்கு அளிக்கப்பட வேண்டும்? யாருக்கு கொடுப்பதால் அது நித்திய புண்ணியத்தை தரும்? இறைவா, ஒன்றை சிறந்ததாகவோ மத்தியமமானதாகவோ அல்லது இழிவானதாகவோ கருதுவதற்கான அளவுகோல் என்ன? ஒரு தானம் எவ்வாறு ராஜசமாகவோ தாமசமாகவோ அல்லது அதைவிட சிறந்ததாகவோ அதாவது சாத்வீகமாகவோ இருக்க முடியும்? ஈஸ்வரனார் கூறினார், எல்லா தானங்களிலும் கன்யா தானமே, கன்னியை தானம் செய்வது சிறந்தது. ஒரு பெற்றோர் உன்னத குலத்தில் பிறந்த அழகான தோற்றம் கொண்ட கல்வி மற்றும் விவேகமுள்ள ஒரு பையனை அணுகி தங்கள் மகளை கொடுக்க வேண்டும். தந்தை தனது நன்கு அலங்கரிக்கப்பட்ட மகளை ஒரு சுப லக்னம் மற்றும் முகூர்த்தத்தில் கொடுக்க வேண்டும். தனது சக்திக்கு ஏற்ப குதிரைகள், யானைகள் மற்றும் ஆடைகளை அவர் தானமாக அளித்தால் அவரது இருப்பிடம் எந்தவித நோயும் இல்லாத பிரதேசத்தில் இருக்கும். தன் உயிரினும் மேலான மகளை தானமாக அளித்தால் அது அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களுடன் கூடிய 3 உலகங்களையும் தானமாக அளித்ததற்கு சமம். ஒரு கன்னிக்காக எவரேனும் செல்வம் யாசித்தால் அவன் கர்ம சண்டாளன், செயலால் சண்டாளன் ஆவான். மேலும் இறந்த பிறகு மரப்புழுவாக பிறப்பான். உணவு பேராசையால் எவரேனும் அவன் இல்லத்தில் உணவு உட்கொண்டால் அவன் சந்திராயணம் அல்லது தப்த கிருச்சிரம் எனப்படும் பிராய சித்தத்தின் மூலமாகவே தூய்மை அடைவான். மன்னர் உத்தானபாதர் கூறினார், ஒருவனிடம் தன் இல்லத்தில் செல்வம் இல்லாமலும் தானம் செய்ய ஒரு மகள் இருந்தும் அவன் யாசிக்காமல் அவளது திருமணத்தை எவ்வாறு நிகழ்த்த இயலும்? ஈஸ்வரனார் கூறினார், அரசனே, ஒருவனிடம் செல்வம் இல்லாவிட்டாலும் ஒரு கன்னியின் பெயரை உச்சரிப்பதன் மூலமே அவளது திருமணத்தை நடத்த வேண்டும். அது எந்த குறையையும் ஏற்படுத்தாது. யாசிக்காமல் மணமகனை அணுகி தானம் செய்தால் அதுவே மிகச்சிறந்த தானமாகும். யுகம் முடிவிற்கு வந்தாலும் இந்த தானத்தின் பலன் பயனற்றதாகாது. மணமகனை அணுகி செய்வது உத்தம தானம். மணமகனை அழைத்து மகளை கொடுத்தால் அது மத்தியமமானது என்று கூறப்படுகிறது. அவனிடம் யாசித்து கொடுத்தால் அது இழிவானது. கொடுங்கள் கொடுங்கள் என்று அவன் கேட்டால் அது மிக இழிவானது. ஒரு கல்லுடன் மற்றொரு கல்லை கட்டி தண்ணீரில் போட்டால் அவை இரண்டுமே மூழ்கி அமிழ்ந்துவிடும். அது போலவே தகுதியற்றவனுக்கு கொடுக்கப்படும் சமைத்த உணவின் தானமும் ஆகும். ஆகவே தகுதியற்றவனுக்கு தானம் செய்யலாகாது. அது தானம் செய்பவரையும் குறிப்பாக தன்னையும் தாழ்த்திவிடும். தகுதி உள்ளவன் தண்ணீரில் போடப்பட்ட உலர்ந்த கட்டையை போல இருவரையும் கரை சேர்ப்பான். ஒரு படகு போல கற்றறிந்த மனிதனும் ஒருவனை கரையேற்றுவான். ஒரு ஆகிதாக்னி குடும்பத்தில் நிரந்தர யாக தீயை பேணும் பிராமணன் சூத்திரர்களிடமிருந்து தானங்களை பெற்றால் அவன் இந்த ஜென்மத்தில் ஒரு சூத்திரனை விட சிறந்தவன் அல்ல. இறந்த பிறகு அவன் நன்றியுள்ள 4 கால் பிராணியாக பிறக்கிறான்.
அக்னிஹோத்திரியான ஒரு பிராமணனை பொறுத்தவரை ஒழுக்கமற்றவர்களிடமிருந்து இரகசியமாகவும் இழிவாகவும் தானங்களை பெறுவது ஒரு பயனற்ற செயலாகும். அந்த மனிதன் உணவளிக்க தகுதியற்றவன். அவன் கரிஷத்தீயால் சாண வரட்டி தீயால் எரிக்கப்படுகிறான். அதன் பிறகு 7 பிறவிகளுக்கு அவன் சந்தேகமின்றி பாய் நெய்பவனாக பிறக்கிறான். வெட்க உணர்வினால் செய்யப்படும் தானம், வீரன் என்று கருதப்பட வேண்டும் என்ற ஆசையால் செய்யப்படும் தானம், வற்புறுத்தலால் செய்யப்படும் தானம், கட்டுப்பாட்டினால் செய்யப்படும் தானம் மற்றும் பணியாளர்களுக்கு செய்யப்படும் தானம், இவை அனைத்தும் பயனற்றவை. ரேவா காண்டத்தின் 50ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.